வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. முதல் வாரத்தில் நம்ம ஆண்டுடைய வாக்குத்தத்தமாக நாம் தியானிக்கிறோம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம், எனக்கு தெரிந்த வசனம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். கர்த்தர் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், நம்ம சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், எனக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால், நான், கர்த்தர் ஆண்டவர் சொல்றார், நான், அல்லேலூயா, உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். நீங்க தலைப்பு அப்படியே கொடுக்கிறார், go forward, முன்னோக்கி செல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்னாடி போறானா, நாம என்ன பண்ணணும்? நாம அவர் பின்னாடி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம ஒரு சில காரணம் சொல்றேன். இந்த வசனத்தை ரெண்டு பகுதியா பிரிச்சு சொல்றேன். முதல் நாளுக்கு உனக்கு முன்னே போவேன் அப்படின்னா நான் குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பேசுறப்ப I myself will prepare your way. Next, leveling mountain and hills. Amen. Number 1, முதல்ல என்ன காரியம்னா, I myself will prepare your way. கர்த்தர் உங்கள் வழியை ஆயத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஏன் போறார்? கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஏன் போறார்னா, சும்மா ஏதோ ஒரு முன்னாடி வேடிக்கை பார்க்கறதுக்காக அவர் போல. கர்த்தர் எதுக்கு உங்களுக்கு முன்னாடி போறார் என்றால், கர்த்தர் உங்கள் வழியை ஆயத்தம் செய்வார். நீ சொல்ற இந்த மாதத்துல உங்கள் வழி தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எந்த பக்கம் போறது எனக்கு தெரியல, எந்த பக்கம் என்ன வேலையை செய்யணும், எங்க போகணும், என்ன பண்ணணும், எப்படி நடக்கணும்னு எனக்கு ஒண்ணு தெரியல. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்ல வாடகை வீட்டுக்கு வாடகை கட்டணும், இல்ல ஈபி பில் கட்டணும், இல்ல லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இல்ல கட்டுவடைக்கு கட்டணும், என்னென்ன காரியத்துல நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு ஒரு வழியுமே தெரியாம, இன்னைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு வழியே தெரியாம நீங்கள் நடு காட்டில இல்ல பாலைவனத்துல உங்களை கண்ணை கட்டி விடும் பொழுது எந்த பக்கம் பார்த்தாலும் வழியே தெரியாம, எல்லா பக்கம் ஒரே மாதிரியா, எந்த பக்கம் போக தெரியாம ஒரு குழந்தை தனியால் மாட்டிக்கொண்டு ஒரு இடத்துல அழுதுகிறது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நான் எப்படி போவேன், எந்த பக்கம் போவேன் என்று தெரியாம ஒருவேளை அழுது கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து நான் கர்த்தர் காலையில் சொல்றார், அல்லேலூயா, நான் உனக்கு முன்னே போவேன். எதற்கு தெரியுமா? உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். கர்த்தர் உனக்கு முன்னாடி போவார்னா ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பாடு தெரியுமா, நீங்க இந்த வார்த்தை எல்லாம் கேட்போம், கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செய்யறதெல்லாம் செய்வோம். என்ன செய்வோம் தெரியுமா? சொல்ற பாருங்க, முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா, நான் எப்பவுமே சரியான பாதையை தான் முன்னோக்கி செல்லணும். ஆனா நம்ம என்ன பண்ணா, கர்த்தர் உனக்கு முன் செல்லும் பொழுது, ஆண்டவர் உனக்கு முன் செல்லும் போது நீங்க அங்கேயே இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீங்க. நம்ம என்ன பண்றோம்? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆமென். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? பிறருடைய வீட்டை பார்த்து, இல்ல அவங்க வாழ்கிற வாழ்க்கையின் செல்வாக்கை பார்த்து, அவங்க திறமை அந்தஸ்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, அவங்களுடைய உடைமைகளை பார்த்து, அவங்களுடைய நடையை பார்த்து, அவங்களுடைய அழகை பார்த்து என்ன பண்ணோம்? வாயை பார்த்து நிறைய டைம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆமென். அல்லேலூயா. புரியுது? எத்தனை சொல்லுங்க, ஒரு வீட்டை பார்த்துப்பா, எவ்வளவு சூப்பரா வீடு கட்டிருக்க பாருப்பா, வேடிக்கைனா பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு அழகான சேரி கட்டிட்டு போறான் பாத்தியா, ஒரு லட்சம் சேரி, எவ்வளவு அழகான காரில் போறான் பாத்தியா, எவ்வளவு அழகான வீட்டுக்கு இருக்கிற பாத்தியா, அவனுக்கு வந்த வாழ்வு வாழ்வாட்டு அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். உண்மையா இல்லை? அல்லேலூயா. என்னைக்கு அதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை உயரும். அல்லேலூயா. அதை நீ பார்த்துட்டு வாழ்க்கை ஒரு மாசம் வராது. ஒரு சின்ன பையன், எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பையன் ஒரு பக்கம் ஒரு வழியை நடந்துட்டு போனோம். அவரை செய்யற வேலை பிச்சை எடுக்கிறார். பேப்பர் பொறிக்கு பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான். போகும்போது ஒரு பெரிய ஹோட்டலை பார்க்கறான், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், பயங்கரமா இருக்கு. எல்லா போட்டிஸ் பணக்காரங்கெல்லாம் வந்து அந்த ஹோட்டல்ல இறங்கி போய் சாப்பிட போறாங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. போகும்போது வெளியே செக்யூரிட்டி நிக்கிறார். ஒரு அறிவுங்க செக்யூரிட்டி போய் பார்க்கலாம். செக்யூரிட்டி ஒரே பையன் தொலைய தள்ளி விடுறாங்க. உள்ள போய் பார்க்கலாம் வந்தாங்க, உள்ள பார்க்க கூட போகக்கூடாது. ஆமென். அவர் சொன்ன உடனே அவர் கேட்டார்,
இல்லை இது உள்ள போய் சாப்பிடணும்னா இது உள்ள போயிட்டு வரணும் சாப்பிட்டு வரணும் எவ்வளோ ஆகணும்? 10,000 ஆகணும். அல்லேலூயா. கையில 10 பைசா இல்லை, கிழிஞ்ச துணி, அழுக்கு துணி, ரொம்ப கஷ்டத்தோட நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு ஒரு தண்ணி விட்ட உடனே தினமும் அந்த வழியா போகும்போது கிச்சனுக்கு போகும்போது அந்த வழியா போகும்போதெல்லாம் ஒரு ஓட்டல் வெளியே பார்த்துட்டே போறோம். ஆமென். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அப்படியே வெளியே பார்த்துட்டே போறோம். ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வைராக்கியம் தெரியுமா? அந்த செக்யூரிட்டி என்ன பிடித்து எல்லாரும் முன்னாடி தள்ளனானே அந்த ஓட்டல ஒரு நாளாவது நான் போய் சாப்பிடணும். அல்லேலூயா. நான் வாழ்நாள் ஒரு நாளாவது அந்த ஓட்டல போய் சாப்பிடணும். கோட்டீஸ்வரன் பணக்காரன் வர ஓட்டல்னு சொன்னானே என்னை தூக்கி தோறம் தள்ளனானே ஒரு நாளாவது நான் போய் அந்த ஓட்டல உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் பார்க்கும்போது சொல்றேன், நான் ஒரு நாள் வருவேன் உனக்கு ஓட்டல உட்கார்ந்து சாப்பிடுவேன் சொல்லிட்டு டெய்லி போகும்போதெல்லாம் அது சம்பாதிச்சு அந்த பையன் வர பணத்துல கொஞ்சம் சிறுக எடுத்து சேர்த்து வச்சு சாப்பிடாம பட்டினியா கஷ்டப்பட்டு அதே வயலுக்கு அதுக்காக அங்கே போனோம் சேர்த்து போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போனோம். ஒரு நாள் 10,000 வந்தது. அல்லேலூயா. 10,000 எடுத்துக்கிட்டு இருந்து கிஞ்சி போன துணியை எடுத்து துவச்சி நல்லா நீட்டா பண்ணி காயம் பண்ணி நேரம் ஹோட்டலுக்கு போய் நின்ன உடனே செக்யூரிட்டி சல்யூட் பண்ணான். அல்லேலூயா. பண்ணிட்டு நேரம் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணான். எல்லாத்தையும் கால் போட்டு சந்தோஷமா சாப்பிட்டான். சாப்பிட்டு வெளியே வரும்போது கையில 100 ரூபாய் இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு செக்யூரிட்டி டிப்ஸ் கொடுத்தான். செக்யூரிட்டி வாங்கிட்டு இன்னொரு சரி கிடைச்சான். ஆமென். வாங்கிட்டு அப்புறமா வந்து சொன்னான், ஒரு நாள் என்ன தள்ளன பாத்தியா அந்த பிச்சைக்காரன் நான் தான். அல்லேலூயா. சொல்லிட்டு சொன்னான். செக்யூரிட்டி அப்படியே அவனுக்கு ஒரு அசிங்கமாயிடுச்சு. அன்னைக்கு தள்ளன 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா 100 ரூபாய் வாங்கி பேக்கெட் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நம்ம எண்ணங்கள் சிந்தனை பார்வை இப்படியா இருக்கணும். பிச்சைக்காரனாய் பிறக்கிறது நம்முடைய தப்பு இல்லை, கஷ்டத்தில் வாழ்கிறது நம்முடைய தப்பு இல்லை, போராட்டங்கள் நெருக்க நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது தப்பு இல்லை. அதை வேடிக்கை பார்த்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலே அவன் டெய்லி வேடிக்கை பார்த்துருந்தானா சாகர வரைக்கும் வேடிக்கை தான் பார்த்துருக்கணும். ஆனா வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லை, அவன் பார்வை எப்படியாவது ஒரு நாள் நான் உனக்குள்ள வந்து நான் உட்காருவேன், கால் போட்டு உட்காருவேன், அந்த செக்யூரிட்டி சைட் எடுக்க சொல்வேன் என்று அவன் சிந்தனையில் ஓடினது நிறைவேறினது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை அப்படிதான். அந்த வீட்டை பார்க்குறீங்க, அந்த காரை பார்க்குறீங்க, அந்த வசதி செல்வாக்கை திறமை அவங்க அறிவு ஆற்றலை பார்க்குறீங்கன்னா அதை பார்த்து வேடிக்கை பார்க்க கூடாது. ஒரு நாள் உன்னை விட நான் உயர்ந்து நிற்பேன். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். இன்றைக்கு ஓலை குடிசை வீட்டில் நான் இருக்கலாம், நான் உன்னை விட பெரிய மகள வீடை கட்ட முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதுக்கு ஓடுவேன், முயற்சி செய்வேன், போராடுவேன், கஷ்டப்படுவேன், வேலை செய்வேன், இரவு பகல் தூங்காம வேலை செய்வேன். நான் சோதனையே இல்லாம வேலை செய்து உழைச்சி ஒரு நாள் நான் அந்த அரண்மனையில் வந்து அமர்வே. அந்த விசுவாசத்தோட நீங்க பார்க்கணும். சொன்னா அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், நான் பெற்றது இப்படி இருக்குது, நான் வளர்ந்தது இப்படி இருக்குது, நான் பெற்ற ஜல்தி, நான் இவன் அம்பாடி வீட்டில் நான் பிறந்தது எப்படி இருப்பேன், இன்னும் பிச்சைக்காரனா இருப்பேன், நான் இங்கே பிறந்தது அப்படின்னு இருப்பேன், நான் பிறந்த இடம் வேற. அல்லேலூயா. நீ ஏழையை பிறப்பது உன்னுடைய தப்பு இல்லை, நீ ஏழையை சாவதுதான் உன்னுடைய தப்பு, குற்றம். அல்லேலூயா. நான் 200 ரூபாய் சம்பளம் வாங்குற மாசம் 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? பிச்சை எடுக்கிறவனால சாதிக்க முடியும். 5,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறவனால சாதிக்க முடியாது. கர்த்தர் உயர்த்துவார். பார்வை எப்படியா இருக்கு? ரெண்டாவது நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் உனக்கு முன்னே செல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னை பார்த்து குறை சொன்னாங்க, என்னை பார்த்து இப்படி அப்படி சொன்னாங்க என்று வேதனை கவலைப்பட்டுக் கொண்டிருந்து உன்னை குறித்து ஒரு தாழ்மை மனப்பான்மை உனக்குள்ள தெரிந்து கொண்டு யாரையும் தலை காட்டாம வாழாம அவர்களை திருப்திப்படுத்த வாழ முயற்சி செய்கிறது. என்னை பார்த்து அவன் அப்படி சொல்லிட்டான், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான். அல்லேலூயா. ஒரு குருடனை வேஷத்துக்கு கொண்டு வரும்போது கேட்கிறாங்க, இவன் குருடனா இருக்கிறது இவன் செய்த பாவமோ, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அப்படிதான் உலகம் கேட்கும். நீ நல்லா இருந்ததுன்னா ஏதோ ஏமாத்தி சமாளிச்சுட்ட, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஏமாத்தி வந்துருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன சொல்லலையா? சர்ச்சை கட்டி இருக்கிறாள், ஏதோ கோடி கணக்கில் பணம் வருது
சொல்ல போறது இல்லையா? நல்லா இருந்தா இப்படி சொல்றது. பைபிள் முன்னாடி சொல்ற ₹1 எந்த வரல நம்ம காணிக்கை எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமென். ஹalleluya. ஆனா சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல அப்படி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நான் பிச்சை எடுக்க சாப்பாடு நான் வீடா வேணும்னு நினைச்சுக்கோ. அப்ப என்ன சொல்ல தெரியுமா? இவன் என்ன பாவம் பண்ணானோ, என்ன தப்பு பண்ணானோ, அந்த சர்ச்சை இயேசுட்டே போய் நீ பிச்சை எடுத்துக்கிறானேன்னுவா. ஹalleluya. புரியுதா நான் சொல்றது? நீ நல்லா இருந்தாலும் உன்னை பத்தி புறம் கூறுவார்கள். நீ தாழ்ந்து போனாலும் உன்னை குறித்து இகழ்வாய் பேசுவார்கள். ஏச்சியோட பாப்பா நீ நல்லா இருந்தா நீ ஒழுங்கா தாழ்ந்து போயிட்டு உன்னை ஏளனமாய் பார்ப்பான். ஹalleluya. அவனுக்காக உன்னை திருப்தி படுத்தணும், அவனுக்காக வேஷம் போட்டு வாழணும், இருக்கிறது எல்லாரும் மாதிரி காட்டிக்கணும். இல்லைன்னா நான் இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். பிறருக்காக நீங்க வாழாதீங்க. ஹalleluya. நீ என்ன பாவம் பண்ணி என்ன தப்பு பண்ணி அதான் எவ்வளவு பிரச்சனை, அதான் வீட்டு கஷ்டம், அதனால உங்களுக்கு அடி, அதனால இந்த வேலை, என்ன பாவம் பண்ணி திரும்ப திரும்ப குடும்பத்துல ஹalleluya. பாவத்தின் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இந்த பூமியில் நீங்கள் நான் வாழ தகுதி கிடையாது. கல்வாரி சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாவத்தையும், ஜென்ம பாவம், கர்ம பாவம், சாபங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்து முடிச்சிட்டாருன்னா இன்னைக்கு உன் பாவம் பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. ஹalleluya. சொல்லுங்க. உனக்கு குழந்தை பிறகு நீ செஞ்ச பாவம் இல்ல. இன்னைக்கு நீ ஒரு குழந்தை கால் கை இல்லாம ஒரு மாதிரி பிறந்திருக்கிறதா, அது நீ செஞ்ச பாவமா இல்ல. ஹalleluya. எவன் சொன்னாலும் காது வாங்காதீங்க. அவனை பார்த்துட்டு அவன் எப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ அப்படி சொல்லிட்டாங்க, சாப்பிடாம 4 நாள் சாப்பிடாம மூலையில உட்காந்துட்டு நான் ஒண்ணு தப்பு பண்ண என்ன பத்தி இப்படி சொல்லிட்டானே. ஆமென். ஹalleluya. நாளைக்கு போய் கேட்டீங்கன்னா ஏன் கொலைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அது என்ன சொல்ல தெரியுமா? நான் நாய் இப்போ கேளுங்க. ஹalleluya. ஏன் நாயை கொலைக்கிறேன் பார்த்து கேட்டா என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? நான் நாய் கொலைக்கிறான் கொலைக்கிறேன். கொலைக்கிறவன் கொலைத்து கொண்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க மது கட்டி நின்றுட்டு அவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. கர்த்தருக்கு முன்னாடி போனா அங்க இங்க கண் பார்வையில கர்த்தர் கண் பார்வை வைத்து நீங்க ஓடணும். ஹalleluya. ஹalleluya. மூன்றாவது சீக்கிரமாக கர்த்தர் முன் செல்லும் பொழுது கடந்த காலத்தை குறித்து நினைத்து பெருமிதம் கொள்ளாதீங்க, இல்ல அல்லது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்காதீங்க. ஹalleluya. பின்னோக்கி போகாதீங்க, முன்னோக்கி தான் போறேன்னு சொன்னேன். என்ன அர்த்தம் தெரியுமா? கடந்த காலத்துல நான் எப்படி இருந்து தெரியுமா? இந்த மாமியார் வீட்டுக்கு பொண்ணுங்க வரவும் சொல்லுவாங்க, என் அப்பா வீட்டுக்கு எப்படி இருந்து தெரியுமா? எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? எவ்வளவு பெரிய கட்டில் மேஜை மேசை தெரியுமா? எவ்வளவு அலங்காரமா சாப்பாடு வேலைக்கு என்ன இருக்கு தெரியுமா? இங்க வந்து நான் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறேன், இதுக்கு கஷ்டப்படுறேன், அதுக்கு கஷ்டப்படுறேன், பெருமிதமா பழங்காலத்தை பத்தி பேசுறது. ஹalleluya. அப்ப அங்கே போயிடு. ஆமென். அங்கே போயிடு. வாழ்க்கை இங்கே இருக்கிற போது இங்க இருக்கிற காலத்துல நிகழ்காலத்துல நீ பேசணும். ஹalleluya. சரி என்ன பண்ணலாம்? நாங்க இங்க இருந்தா பரம்பரை தெரியுமா? வாழ்த்து பரம்பரை. நம்ம குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா? என் குடும்பத்துல என்ன செல்வாக்கு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அப்படி பேசி பேசி சில குடும்பங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க. என் கண்களால் பார்த்திருக்கிறேன். ஹalleluya. கோட்டீஸ்வர குடும்பம், லட்சப்படி குடும்பம் சொன்னது அந்த பழைய பேசி பேசி இப்போ ஒண்ணு செய்யாம சோம்பேறியா இருந்து ஒண்ணுக்கு உதவாம அதை பேசிட்டே இருந்து அவங்க வாழ்க்கை என்ன இழக்கணும் அதெல்லாம் இழந்து போயிட்டாங்க. Past to past. கடந்த காலத்துக்கு முன்னால செலவு. You can never go back to the past. Hallelujah. You can never go back to the past. நீங்க கடந்த காலத்துக்கு ஒருபோதும் செல்ல முடியாது. அன்னைக்கு நீ ரோஜா மெத்தையிலே படுத்துட்டு கால் போட்டுட்டு நீ உட்கார்ந்து வாழ்ந்துருந்தாலும் அந்த காலத்துக்கு திரும்ப போக முடியாது. ஒரு ஹalleluya சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? அதனால பழைய காலத்தை பத்தி பெருமையா பேசுறது. சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் பழைய காலத்துல இப்படியா வாழ்ந்தேன், எல்லாமே இழந்துட்டேன், சொத்து போச்சு, யோகு போல ஆடு மாடு மிருக ஜீவன்கள் கழுதை ஒட்டகம் எல்லாமே போச்சு, பிள்ளைகளெல்லாம் போயிட்டாங்க. அதை பழசு நினைச்சு வாழ்க்கையை வெறுத்து சாப்பிடாம குடிக்காம நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம அதை நினைச்சு வாழ்க்கையை ஒடுக்கி கொண்டிருக்கிற கூட்டம் ஒரு
ஒரு அல்லேலூயா. புரியுதா? கடந்த காலத்துல நீ நினைக்கிறதுனால, வருத்தப்படுறதுனால, இழந்ததை குறித்து நீ கஷ்டப்படுறதுனால உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்கள. நான் சொல்ல முடியா, நான் இப்படியாக வாழ்ந்தேன், இப்படியாக இருந்தேன், எப்படி போச்சு தெரியல, போச்சுல, எப்படி இழந்ததில்லை, இழந்ததில்லை, எப்படி நான் தவறுதல் தவிர்த்தில்லை, எப்படி கீழே விழுந்ததில்லை, விழுந்ததில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் எப்படி எழுந்திருக்கணும், எப்படி நான் நிற்கணும், எப்படி திரும்ப ஓடணும், எப்படி திரும்ப வாழ்க்கை மாற்றம் சிந்திக்கிறத வச்சுட்டு அதே நினைச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சாப் தான் எங்க வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், எல்லாம் எழுதுவாங்க, எப்படி எப்படி இருந்தோம், பழசை பேசி 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 நிகழ்வு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. விடாமே நடக்காது ஒண்ணுமே. நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், கோ ஃபார்வர்ட், முன்னோக்கி செல்லணும். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னு நான் திரும்ப சொல்றேன், you can never go back to the past. கடந்த காலத்துக்கு முன்னால போக முடியாது. போக முடியுமா? முடியாது. ஒரு கோடி ரூபாய் ஒரு வீடு வாங்கிட்டு அந்த வீடு ஏலத்துக்கோ கடனுக்கோ ஏதோ விட்டு முடிஞ்சு போச்சு. திரும்ப அதே நினைச்சு நைட்டெல்லாம் அழுது சாப்பிட வந்ததுன்னா அந்த வீட்டுக்கு கொடுத்து போக முடியுமா? சொல்லுங்க, போக முடியுமா? முடியாது. பட் go to future. கடந்த காலத்துக்கு போக முடியாது, ஆனா எதிர்காலத்துக்கு உங்களால போக முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த காலத்தை குறித்து நீங்க கலங்கத்தை நிறுத்திட்டு எதிர்காலத்தை குறித்து யோசித்து சிந்தனையோடு கர்த்தர் எனக்கு முன் செல்கிறார். நான் அவரோடு கூட போகும்போது கர்த்தர் எனக்காக வழியை ஆழ்ந்து வந்திருக்கிறார். பழைய வாழ்க்கை காட்டிலும் புதிய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நான் இழந்ததை காட்டிலும் பல மடங்கு சமாளிக்க முடியும். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், நீ இழந்ததை திருப்பிக் கொள்வாய். அவன் இழந்ததை எல்லாம் இரட்டிப்பாய் திருப்பிக் கொண்டான் யோபு. அல்லேலூயா. ஆடு மாடு மிருகம் ஒட்டகம் எல்லாமே இரட்டிப்பாய் திருப்பிக் கொண்டான். நீங்க இழந்ததை திருப்பிக் கொள்வது எப்ப தெரியுமா? கோ ஃபார்வர்ட். பக்கத்துல சொல்லுங்க, கோ ஃபார்வர்ட், முன்னோக்கி செல்லுங்க. ஒரு அல்லேலூயா. மெம்பர்ஸ் என்ன பாடுறாங்க? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். புரியுதா? கடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றைக்கு கோ ஃபார்வர்ட். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன் செல்லும்போது எதற்காக என்றால் உனக்காக வழியை ஆழ்த்தப்படுத்துவதற்காக. புரியுதா? நான் அப்படி இருந்தேன், என் பிள்ளைகள் அப்படி இருந்தாங்க, அதெல்லாம் நிறுத்திட்டு அப்படி பேசுற கூட்டத்துல நீங்க இருக்கக்கூடாது. வாயை மூடிட்டு நீங்க வரணும், இல்ல அவங்க வாயை மூட சொல்லணும். சொல்லிட்டு நாளைக்கு நான் என்ன செய்யணும்? ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், நேரம் கட்டை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாளைக்கு நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பேசி பேசி, கடந்த பிரச்சனையை பேசி பேசி குழம்புறதை நிறுத்திட்டு நாளைக்கு நான் என்ன செய்யணும், நாளைக்கு எப்படி போகணும், என்ன சாதிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில, முற்போக்கு சிந்தனையில, அதான் ஃபார்வர்ட், முற்போக்கு சிந்தனை. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு முற்போக்கு சிந்தனை வரணும். நான் தட்டி எனக்கு படிப்பது இல்லை, திறமை இல்லை, ஞானம் இல்லை, எதிரிகள் இதே போட்டு வாயை ஆண்டுட்டு கூடாது. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளைகள் உருப்படல, எனக்கு படிப்பு இல்லை, நான் இருக்கிற சின்ன வீட்டில் ஓலை குடிச்சு இருக்கிறேன், இந்த எல்லாம் பேசிட்டு கூட கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார் போது கர்த்தர் ஆவியானவர் உன்னை நடத்துவார். உனக்கு படிப்பு தேவையில்லை, திறமை தேவையில்லை, பலம் தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு இருக்குன்னா நீங்க ஒரு நாள் பிரகாசிக்க முடியும். எதுவுமே இல்லைன்னு அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு முதல் அஸ்திவாரமே. ஒரு கையை தட்டி நான் எதற்குமே தகுதி இல்லைங்களா, அதுதான் தகுதி. கிறிஸ்துவுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கிறது அப்படின்னா அவருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நீங்க தகுதி இல்லாத எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? எனக்கு பேச தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஏன் மற்றவங்க என் வாழ்க்கையை வாழ முடியாது, நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. எத்தனை பேர் நீங்க தகுதி இல்லாத இருக்கிறீங்க? உங்கள் தகுதியை மாற்றுவதற்காக தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அதனால அந்த தகுதி அவர் இறந்த கல்வாரி சிலுவையில கடைசி சொற்களும் சிலுவை ஜீவனை கொடுத்து அவர் ஒரு பரிகாசம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக சிலுவையில் அறையப்பட்டவரா, இந்த உலகம் தூற்றும்படி தூற்றி போற்றக்கூடியவரை அவரை பரிகாசம் பண்ணும்படியா, அவரை தூற்றும்படியா, அவர் குறை சொல்லும்படியா, அவர் எகழப்படுகிறார். அவர் உனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினாரம்மா. அல்லேலூயா. எனக்கு தெரியுமா, உன்னை தகுதிப்படுத்துவதற்காக. உன்னை யாரும் தகுதி இல்லாதவன் என்று சொல்ல
சொல்லக்கூடாது என்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்னே ஏன் போறாரா? எதுக்கு போறாரு? உங்கள் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக. ஏதோ சும்மா அவர் உங்களை போறாங்க, அவர் முன்னுக்கு உங்களுக்கான வழி எல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணினவை கண் காணவும் இல்லை, காதில் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்திருக்க கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணது கண்ணு பார்க்கல, இன்னும் காது கேட்கல, உங்க இருதயத்தில் தோன்றல. ஆனா சொல்ற கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அவர் உங்களை காலத்துக்கு கூட்டு போவார். இயேசு பரலோகம் போகும்போது என்ன சொல்லிட்டு போன தெரியுமா? நான் போய் உங்களுக்கு சில காரியங்கள் ஆயத்தம் பண்ணிட்டு தரும்போது நான் கூட்டு போறேன். ஒரு கையை கற்றுக்கிறேன். இதுதான் பூமியில செய்ய வேண்டிய எல்லாமே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். பரலோகம் தான் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணிட்டு வந்து நான் கூட்டி போறேன். கூட்டு போறேன், கூட்டு போயிட்டு போயிட்டாரு. அங்க போய் வாங்க, ரெண்டு பேரும் சேர்த்து போய் ஆயத்தம் பண்ணி கூட்டு போய் மாட்டேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. நான் போயிட்டு ஆயத்தம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு டேபிள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கூட்டு போறேன். கர்த்தர் உங்கள் வழியை சரி பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாமே ஆயத்தம் பண்ணிட்டு தான் இப்ப ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு முன்னே போறேன், நீ பின்னாடி வாங்க. நம்பர் 2, நம்பர் 1, I myself will prepare your way. கர்த்தர் உங்கள் வழியை ஆயத்தம் செய்வார். நம்பர் 2, leveling mountain and hills. இரண்டாவது காரியம் என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை உன் பாதத்திற்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? புரியுதா? கர்த்தர் உன் பிரச்சனைகளை உன் பாதத்திற்கு கொண்டு வருவார். அதுதான் அந்த வசனம் சொல்றது, leveling mountain and hills. மலை மற்றும் குன்றுகளை சமப்படுத்துவார். ஆமென். அந்த ஆண்டவர் சொன்னார் புதிய ஏற்பாட்டிலே, அந்த மலையை பார்த்து பெயர் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் சொல்லி தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசத்தை நீ சொன்னபடியாகும். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த மலையை பார்த்து பெயர் போன்றதுக்கான அர்த்தம் இல்லை. சகரிய நாளில் சூப்பர் அருமையான ஒரு செயலுக்கு தெரியும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சிறுவேதற்கு முன்பாக நீ சமபூமியாவாய். நீ காண்பதற்கு தேசமாய் ஒரு வாக்கு ஆண்டு சொல்றார். பெரிய பர்வதமே, வெறும் பர்வதமே மலையை கொண்டு சொல்ல, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சிறுவேதற்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கர்த்தர் சொல்றார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் இந்த பீட்டர் ஜான்சனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா மலை என்பது பெரிய பிரச்சனை, போராட்டம், நெருக்கடி, வியாதி, பலவீனம், கடன், பாவம், தோல்வி, ஏமாற்ற, இழப்புகள், தரித்திரம், வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது. மலை போன்ற ஒரு வாழ்க்கை என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? மலை என்பது இந்த உலகத்தில் மிக உயரமான ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் உயரமான பிரச்சனையும் கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில உயரமான பிரச்சனை, போராட்டம், வியாதி, கஷ்டம் எதுவோ, எப்படி இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்கள் வல்லமைக்கு மிஞ்சினது, உங்கள் அதிகாரத்துக்கு மிஞ்சினது, உங்கள் செல்வாக்குக்கு மிஞ்சினது, உங்கள் ஞானம், அறிவு, ஆற்றல், வேலை, திறமை எல்லாத்துக்கும் மேல மிஞ்சி இருக்கிறது. உங்களால அதை எட்டி கூட பார்க்க முடியாத நிலை இருக்கிறது. அவ எல்லாவற்றையும் உடைய செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒண்ணு இன்னைக்கு ஒரு குடிசை வீட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு 5 மாடி வீட்டு உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு 2 கோடி ரூபாய் இல்ல 1 கோடி ரூபாய் ஒரு வீட்டு நினைச்சு பார்க்க முடியுமா? சொல்லுங்க. சொல்ல முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் உங்கள் பலத்துக்கு மிஞ்சினது. ஆமென். உங்களுக்கு மிஞ்சினது, பலத்துக்கு மிஞ்சினது. இது மாதிரி எல்லாவற்றையும் ஒரு படிப்புல உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஏதோ ஒரு +2 படிக்க வச்சு, ஏதோ ஒரு டிகிரி, ஏதோ ஒரு படிக்க வைக்கணும். நல்ல ஒரு உயர்வான ஒரு MBBS அல்லது ஒரு நல்ல உயர்வான படிப்புகளை IRS, IPS, IAS லெவல்ல அவங்க கொண்டு போய் படிக்க வைக்கணும். எக்கச்சக்கமா பணம் செலவாகும். எல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா உங்கள் திறமைக்கும், உங்கள் செல்வாக்குக்கும், உங்கள் அந்தஸ்துக்கும் மிஞ்சினது. இதெல்லாம் சொல்ற உயர்வா இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது சொல்ற உங்களுக்கு மிஞ்சினது எது இருக்குதோ மலை போல அதான் மலை. புரிஞ்சுச்சா? எது உங்களால முடியும் அதான் மலை. ரொம்ப பர்சன்ட் நடக்கிறது அதான் மலை. ஆமென். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கடன்னா ஈஸியா உங்களால கட்டி கொடுக்க முடியும். 1 லட்சம் ரூபாய் கட்டி ஏதோ ஒன்று பண்ண முடியும். 5 லட்சம் ரூபாய் ஏதோ உங்களால செய்ய முடியும். ஒரு 5 கோடி ரூபாய் இல்ல 1 கோடி ரூபாய் உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? அதை பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி 5 கோடி ஆகும். இதுதான் உங்க வாழ்க்கையில உங்கள் திறமைக்கு மேல இருக்கிறதுதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த மலையை சமபூமியா சமமாக்கி உன் பாதத்தை கீழே கொண்டு வர உங்களை ஆண்டவர் இப்போ உன் பாதத்துல கொண்டு வருவார். ஆமென். உன்னை ஒழிக்கணும் இப்போ உன் பாதத்துல கொண்டு வருவார்.
உங்கள் பிரச்சனைகளை உங்களை விட்டு அகற்ற மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்க முடியல. இந்த மலை போல இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த மலையை தூக்கி எங்கோ எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவர் சமுத்திரத்துல போடுறேன்னு சொல்லல. அந்த மலையை உங்களுக்கு நீக்கி போடுறேன்னு ஆண்டவர் சொல்லல. அந்த மலையை சமபூமி ஆக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலா ஆக்குறேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். கிறிஸ்துவம் என்றாலே நிறைய பேர் நினைச்சிடும் இயேசு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வந்தாலே வாழ்க்கை நல்லா வாழலாம், பணம் கொடி கொடியா வரும், நல்லா ஆசீர்வாதம் இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நல்லா பயங்கரமா ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிறிஸ்துவம் என்றாலே பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, உபத்திரம் நிறைந்த வாழ்க்கை. இந்த உலகம் நம்ம எப்படிதான் பார்க்கறது, அப்படிதான் சிந்திக்கிறது, அப்படிதான் நம்ம சித்தரிக்கிறது. ஒரு அமைச்சர் அல்லேலூயா. உலகம் நம்ம யாரும் பார்க்கலாம், இப்போ எவ்வளவு யாரும் செய்யற, எவ்வளவு கேள்வி கூத்து பண்ற, எவ்வளவு நம்மளை எவ்வளவு பேசுறாங்க, எவ்வளோ பண்றாங்க. இதுக்கான காரணம் எனக்கு கிறிஸ்துவம் என்ற பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். முள்ளுகளுக்கு ரோஜா மலர். ஆமென். கிறிஸ்துவுக்கு வந்திருக்கிற வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் என்றால் அது நிஜமல்ல. சில நேரத்தில் நடந்து போன்ற சில காரியங்களில நம்ம வாழ நேரிடும். ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு வந்தாவே நம்ம சொர்க்கம் போல சொர்க்கத்தை பார்க்கணும்ல, சில நேரத்தில் நரகத்தை பார்க்கிற ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படலாம். 2 கொரிந்தியர் 12:8-9 சொல்லப்பட்டிருக்கிறோம். பவுலுக்கு ஒரு நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலை எடுத்து போடப்படி 3 முறை ஜெபிக்கிறார் பவுல். அந்த நூல் ஆண்டவர் என் இடத்துல இருந்து எடுத்து போடுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த நூலை எடுத்து போடல. ஆமென். அவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். சில நேரத்தில் பிரச்சனை விட்டு போகும். சில நேரத்தில் அவன் என் பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம், அவன் என் பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம். எல்லாம் முடியல ஆண்டவரே, அவன் பிரச்சனை போனா காரிக்கு போறா, வந்தா காரிக்கு போறா, நம்ம என்ன காரிக்கு போறா, எதை பார்த்தாலே என்ன யாரோ பேசுறாரு, போறதே எனக்கு அசிங்கமா இருக்கு, முடியல, நிறைய நேரம் சொல்லி அவன் இருக்கக்கூடாது. ஆண்டவர் தூக்கி போடுறோம். ஆனா தூக்கி போட்டார் ஆண்டவர் இல்ல, அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி. சில நேரங்கள் அந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் தூக்கி போட மாட்டார். அந்த பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தருக்கு கொடுப்பார். அதை சகித்துக் கொள்ளத்தக்கதான ஒரு திறமையை தாழ்ந்த கர்த்தருக்கு கொடுப்பார், பொறுமையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பிரச்சனை கர்த்தர் பாதத்துக்கு கொண்டு வருவார். அதை எடுத்து ஆண்டவர் ஒருபோதும் போட மாட்டார். அப்படி எடுத்து போட்டா உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கை ஆண்டவரே இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது, இந்த வியாதி போராட்ட கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னா நீங்க இங்கே இருக்கிற ஆளு கிடையாது, அங்க இருக்க வேண்டியா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க நேரம் பரலோகம் தான் போகணும். ஆமென். அல்லேலூயா. அங்க கண்ணீர் இல்ல, வேதனை இல்ல, துக்கம் இல்ல, அலறுதல் இல்ல, எதுவுமே இல்லை. புரியுதா? இங்க குடும்பத்துல பிரச்சனை, கணவன் கிட்ட பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, அது பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வேலைகள் பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைக்கு நான் இந்த முறை எதுக்கு இதெல்லாம் இல்லாம எடுத்து போடுங்கன்னா எடுத்து போட்டோம் ஒரு ஆண்டோட தூக்கிட்டு அங்கே தான் போகணும், விஷயத்துக்கு தான் போகணும், பரலோகத்துக்கு தான் போயிட்டா இதெல்லாம் இல்லாம. புரியல? நம்ம ரெடியா இருக்கீங்களா? வேணுமா வேணாம் அதெல்லாம். அல்லேலூயா. வாழ விருப்பம் இருந்துச்சு, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருக்கும். ஆனா இதோட கர்த்தர் ஒரு அழிக்க விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதை தாங்கி கொடுத்தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த பலனை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நம்ம கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தோடு நம்ம அனுபவிச்சாகணும். ரோஜா பூ எடுத்த வரைக்கும் தெரியும். அந்த ரோஜா பூ சாதாரண வந்துருமா? அதை சுத்தி என்ன இருக்கும்? முள் இருக்கும். அங்கே கரெக்டா அதை பறிக்கும் போது கையில முள் கொடுத்தோம், கஷ்டப்படும், எல்லாமே இருக்கும். அதை மீறி தான் அந்த ரோஜா பூ நீங்கள் பறிக்க முடியும். பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். அதே போல உங்கள் வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில அவன் பாடுகள் நிச்சயமா இருக்கும். அந்த பாடுகளோடு கூட கர்த்தர் வேதனை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை நன்மைகளை கொடுப்பது நிச்சயம். அப்போ இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் பாதத்துக்கு கொண்டு வருவார். சத்துக்களை பாதப்படியாக்கி போடு வரைக்கும் வலது வருஷத்தில் வீற்றிடும் என்று கர்த்தர் இவரையே சொல்லியிருக்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் பிரச்சனைகள் எல்லாம் உன் பாதத்துக்கு வரும், அதை தூக்கி போட மாட்டாரு, அதை ஆண்டவர் சமமாக்குவாங்க. ஆமென். அதை சமமாக்கும் பொழுது ஒரு நாள் அதை நீங்கள் விதித்து சாதிக்க வேண்டியதை சாதிப்பீங்க. அல்லேலூயா. அதனால நான் சரியா இல்லையோ, நான் ஜெபிக்கலையோ, இல்லை நான் பரிசுத்தமா இல்லையோ, அதனால இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கஷ்டம் என் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்குன்னு அதை யோசிக்காதீங்க. அல்லேலூயா. இதிலிருந்து நான் மீண்டு வருவேன். இதெல்லாம் கர்த்தர் எதற்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை காண்பதற்காக கர்த்தர்
நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் நீ இருக்கிற அடுத்த வாரம் தொடரலாம். நீ கரெக்டாக சொல்றதுன்னா கோ ஃபார்வர்ட், முன்னோக்கி செல்லுங்கள். இல்லை முற்போக்கு சிந்தனையோடு செயல்படுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம முற்போக்கு சிந்தனை இருக்கணும். நான் கலசத்திலிருந்து இதை அதை யோசிக்காம நம் ஞானத்தோடு முற்போக்கு சிந்தனையோடு நீங்கள் செயல்படும்போது கர்த்தர் உங்களுக்கான வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறதை காண முடியும். இரண்டாவது, பிரச்சனைகள் எல்லாம் உன் பாதத்துக்கு கொண்டு வருவார். மூன்றாவது, நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதிப்பீங்க. நீங்கள் கட்ட வேண்டியதை கட்டுவீங்க, வாங்க வேண்டியதை வாங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு எதிர்காலமான காலத்தை கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்தோடு உயர்த்துவார். ஆனால் இருக்கிற எல்லா சோதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகள் கஷ்டங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு வாழ்க்கை ஒரு நிறைவை கொடுப்பார். அதனால இந்த இருக்கிற இக்காலத்து பாடுகள் அக்காலத்து வகைகளை புரியவைகள் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எல்லா போராட்ட பிரச்சனைகளுக்கு கர்த்தர் உங்களை வீட்டுக் கொண்டு வருவார். எழுந்திருக்கலாம். கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகவலை